வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இந்த காணொலியை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை நீங்க பார்த்துட்டு வாங்க. बेसिकली सामने लोको खड़ा है और हम लोग जब जाने की कोशिश किए ऑटोमेटिकली इसने ब्रेक अप्लाई कर नवल्स ने ब्रेक अप्लाई करी थे. கவாச் தான் இந்தியாவுடைய இண்டிஜினஸ்லி டெவலப்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், எஸ்பெஷலா ரெயில் நெட்வொர்க்கோட ஒரு ஆர்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிஸ்டம் ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ கம்யூனிகேஷன் பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் பண்ணும் ட்ரெயின் கொலிஷன், ஓவர் ஸ்பீடிங், ஹியூமன் எரர் நடந்தா. ஏர்லி 2026 கவாச் வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனல் 2000 to 2200 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரூட்ல FY 26 ரோல் அவுட் வந்து 5000 to 5500 கிலோமீட்டர் per year பண்ணலான்னு இருக்காங்க. 2030 90% ரயில் நெட்வொர்க், அதாவது அரௌண்ட் 78,000 கிலோமீட்டர் இந்த கவாச் சிஸ்டம் யூஸ் பண்ணு இருக்காங்க. FY 26 ரயில்வே சேஃப்டி பட்ஜெட் வந்து கன்சிஸ்டன்டா வளர்ச்சி பார்த்திருக்கு. அண்ட் FY 26 இது வந்து அதிகமாயிருக்கு 1.16 lakh crores. இந்த மாசிவ் ரோல் அவுட்ல 3 நிறுவனங்கள் அண்ட் டைரக்டா வந்துட்டு கீ பிளே பண்றாங்க இன்ஸ்டலேஷன் எக்ஸிகியூஷன்ல. எந்த நிறுவனங்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்து பெனிஃபிட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். முதல் நிறுவனம் நம்ம பட்டியலில் HBL இன்ஜினியரிங் லிமிடெட். இவங்க ஒரு டைரக்ட் OEM பிளேயர். டாமினன்ஸ் வந்து ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்பேஸ்ல இருக்காங்க. டோட்டலா 6 ஆபரேஷனல் சிஸ்டம்ஸ், அதுல 4 வந்து HBL ஓடது. May 13, 2025 HBL தான் ஃபர்ஸ்ட் OEM கவாச் 4.0 சர்டிபிகேஷன் பெறதுக்கு. July 31 படி HBL ஓட ஆர்டர் புக் வந்து 4479 crores, ஒரு ஷார்ப் ஜம்ப் 1179 crores ஆகஸ்ட் 2024 இருந்து ஜஸ்ட் a year earlier. கான்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னா FY 25 கம்பெனி வருவாய் 2000 crores, மீனிங் கரண்ட் ஆர்டர் புக் ரஃபா 2.2x ஆனுவல் ரெவென்யூவா இருக்குங்க. இது ஸ்ட்ராங் விசிபிலிட்டி காட்டுது. கம்பெனி வந்து 5-year மீடியன் PE ஆஃப் 46க்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் 39 டைம்ஸ். இந்த பிசினஸ் உடைய வெர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறுவனம் வந்து லோ மார்ஜின் டெலிகாம் பேட்டரிஸ்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டு அவங்க வந்து ஹை மார்ஜின் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன்ஸ்ல ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இம்பாக்ட் வந்து ஷார்ட் ஃபால் இருக்கு இந்த செக்மெண்ட்ல 73.17 இருந்து 31.67% Q2 FY 26 பார்த்திருக்கோம். இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் தான் ரெண்டாவது க்ரோத் டிரைவரா இருக்கு கவாச் அண்ட் TMS. EV ஸ்பேஸ்லயும் வந்து காம்பனன்ட் செல் பண்றதுக்கு பதிலா HBL டைரக்டா வந்து நீஷ் ஹெவி எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் 35 to 55 tons செல் பண்ணிருக்காங்க, பெட்டர் மார்ஜின்ஸ் கேப்சர் பண்றதுக்கு. அதனால தான் எலக்ட்ரானிக் செக்மெண்ட்ல ஷேர் வந்து 18.74% இருந்து 64.85% ஜம்ப் ஆயிருக்கு Q2 FY 26. டிஃபென்ஸ் வெர்டிகல்ல பார்த்தோம்னா ஸ்பெஷலைஸ் பேட்டரிஸ், எலக்ட்ரானிக் ஃபியூசஸ்லாம் வந்து ஏர்கிராஃப்ட், மிசைல், சப்மரீன்ஸ் ஒரு ஹை என்ட்ரி பேரியர் செக்மெண்ட்க்கு பண்றாங்க. ரெவென்யூ இந்த இடத்துல அன்ஈவனா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஐட்டம் ஸ்டெடியா இருக்கு, பட் கேபிட்டல் ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபிள். அதனால தான் ப்ராஃபிட் வந்து ஷேரோட ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. கான்ட்ராஸ்டா எலக்ட்ரானிக் செக்மெண்ட்ல கான்ட்ரிபியூஷன் ரேஸ் ஆயிட்டே இருக்கு. இது வந்து இப்போ கன்சிஸ்டன்ட் டிரைவரா இருக்கு growthக்கு. பட் நம்ம செப்டம்பர் குவார்டரோட PNL பார்த்தோம்னா செப்டம்பர் 2025 சேல்ஸ் 135% அதிகமாயிருக்கு, 1223 crores. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 65% தான் அதிகமாயிருக்கு. ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் காட்டுது. பிகஸ்ட் டிரைவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் சப்ளைஸ், அப்புறம் கவாச் TCAS வெர்ஷன் 4.0 இன்ஸ்டலேஷன். இது கூட சேர்த்து கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் ஃபியூ மேஜர் ரயில்வே டிசைன் அப்ரூவல்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ஹை வேல்யூ ஆர்டர் 2200 லோகோமோட்டிவ்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ்க்கு CLW, ஒரு மேஜர் இந்தியன் ரயில்வேஸ் ஃபேக்டரி. அதனால growth வந்து ஆக்சிலரேட் ஆயிருக்கு. ரா மெட்டீரியல் அதர் எக்ஸ்பென்ஸும் வந்து 40 to 42% ரேஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ டபுள் ஆயிருந்தாலும் டைரக்ட் இம்பாக்ட் வந்து இதனுடைய இம்பாக்ட் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின்ல பார்க்கலாம். Q2 FY 26 OP 4x ஜம்ப் ஆயிருக்கு 544 crores. OPM 21 to 44.5% தான். அதே பீரியட்ல ஹை ஆப்ரேட்டிங் ஸ்ட்ரென்த் நெட் ப்ராஃபிட் 345% அதிகமா இருக்கு, 387 crores. நெட் மார்ஜின் 16.7 to 31.6% ஆயிருக்கு. இதை பத்தி மேனேஜ்மெண்ட் கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னா Q2 FY 26 வந்து எக்ஸப்ஷனலா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலா ரயில் சிக்னலிங் அண்ட் இந்த மாதிரி குவார்டர்ஸ் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. growth அவுட்லுக்ல பார்த்தோம்னா HBL ஓட ஆர்டர் புக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு கம்பெனி ஸ்கேல் கூட கம்பேர் பண்ணும்போது. ஜூலை 2025 ஆர்டர் புக் 4479 crores, 2.2x ஆஃப் FY 25 ரெவென்யூ. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெடி ஆனுவல் ரெவென்யூ 1300 to 1500 crore இந்த கவாச்ல இருந்து FY 26 to 28 பார்க்கலாங்கிறாங்க. அப்பர் எண்ட்ல சிங்கிள் ப்ராடக்டே 75% ஆஃப் டோட்டல் FY 25 ரெவென்யூ கவர் பண்ணுது. கரண்ட் இயர்ல கம்பெனி வந்து இன்டர்னலா 3000 crores சேல்ஸ் பட்ஜெட்லான்ட்டு போடுறாங்க. அண்ட் லாங் டர்ம்ல மேனேஜ்மெண்ட் வந்து 4500 crore டார்கெட் வச்சிருக்காங்க FY 30. ஒர்க்கிங் கேபிட்டல் சைட்ல வந்து பிரஷர் வந்து ரொம்பவே வந்துட்டே இருக்கு. FY 25 HBL வந்து இன்டென்ஷனலா இன்வென்ட்ரி பில்டப் பண்ணாங்க லார்ஜ் ஸ்கேல் எக்ஸிகியூஷன் இந்த கவாச்க்கு. அதனால கேஷ் ஃப்ளோ இம்பாக்ட் ஆயிருக்கு. இன்வென்ட்ரி 101
crores இன்வென்ட்ரி சைக்கிள் 137 to 201 days இருக்கு. மெயினா வந்து கவாச் அப்ரூவலோட டிலேஸ்னால தான். ரிசல்ட் இஸ் தட் பேட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. கேஷ் வந்து இன்வென்ட்ரியில அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல்ல ஸ்டிக் ஆகுது. சில ரிஸ்க் இருக்கு. நியர் டேர்ம் growth வந்து ஹெவிலி கவாச் எக்ஸிகியூஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணல, டைமிங் டிலே ஆச்சுன்னா பிரச்சனை ஆகும். பிரஸ் ரிலீஸ் 15 January படி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்ஜ் சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஆர்டர் வந்து எங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஆர்டர் சைஸ் 18,000 யூனிட்ஸ்ல இருந்து 12,000 யூனிட்ஸா கம்மியா இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, கம்பெனியோட growth வந்து ஹைலி கவாச் ஆர்டர்ல டிபெண்டா இருக்கு அண்ட் காம்படிட்டிவ் பிட்டிங்கோட ப்ரெஷர் இருக்கு. அதனால வந்து ஃபியூச்சர் ரெவென்யூ மார்ஜின்ஸ்ல பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கு. ரெவென்யூ லார்ஜா வந்து RDSO அப்ரூவல்ஸ் தான், லைக் FY25ல டிலே ஆச்சு வெர்ஷன் 4.0 அப்ரூவல்ஸ். அதனால ரெவென்யூ 2,233 crores வந்து 1,967 crores கம்மியா இருக்கு, ஸ்ட்ராங் ஆர்டர் புக் இருந்தாலும். மேனேஜ்மெண்டே வந்து எக்ஸப்ஷனலி ஸ்ட்ராங் நம்பர்ஸ் Q2 FY26 சொல்லியிருக்காங்க. இது ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் கன்வர்ஷன் வீக் ஆயிட்டு இருக்கு. FY25ல CFO 17% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ் ஆயிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளும் வந்து 201 days அதிகமா இருக்கு. நம்ம பட்டியலில் இருக்கிற அடுத்த நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, Kernex Microsystems India Limited. இந்த கம்பெனி கோ டெவலப் பண்ணிருக்காங்க கவாச் டெக்னாலஜி இந்தியன் ரயில்வேஸ்க்கு அண்ட் டீப் இன்டெகிரேஷன் அண்ட் ஸ்ட்ராங் பொசிஷனிங் இருக்கு. செப்டம்பர் 2025 படி Kernex-ஓட ஆர்டர் புக் 2,563 crores. இது வந்து சாலிட் மீடியம் டு லாங் டர்ம் ரெவென்யூ விசிபிலிட்டி கொடுக்குது. பிகஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் வந்து 1,730 crores சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் CLW கான்ட்ராக்ட் தான். சப்ளை அண்ட் இன்ஸ்டலேஷன் 2,500 கவாச் யூனிட்ஸ் பண்ணிருக்காங்க. கான்டெக்ட் படி பார்த்தோம்னா ஆர்டர் புக் 13.5x ஆஃப் கம்பெனியோட FY25 ஆனுவல் ரெவென்யூவா இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் 41x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லெவல் ஆஃப் 5 மீடியன் PEல. பட் கான்டெக்ட் என்னன்னா, கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங்கா இருந்திருக்கு ரொம்ப வருஷமா. கரண்ட் மல்டிபிள் லார்ஜ்லி பிரைஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து டர்ன் அரௌண்டா இருக்கலாம் கவாச் லெட் growth எக்ஸ்பெக்டேஷனால. Kernex Microsystems வந்து end to end மேனுஃபேக்சரிங் சேவைகள் கொடுக்குறாங்க ரயில்வே சேஃப்டி அண்ட் சிக்னலிங்க்கு. எக்ஸிகியூஷன் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா FY25க்கு கிளியர் ப்ராஃபிட் டர்ன் அரௌண்ட் இருந்திருக்கு. ரெவென்யூ 9.5x அதிகமா இருக்கு, 190 crores. ஆப்பரேட்டிங் மார்ஜின் 22% அதிகமா இருக்கு. அண்ட் 3 வருடம் கழிச்சு கம்பெனி வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிருக்காங்க 50 crores. செப்டம்பர் 2025ல P&L ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் சில பிரஷர் பாட்டம் லைன்ல பார்க்கலாம். சேல்ஸ் 14% தான் க்ரோ ஆயிருக்கு, 47.1 crores அப்சல்யூட் டர்ம்ஸ்ல. growth வந்து 6 crores. இது வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் வந்து Kernex பிசினஸ் அண்ட் கவாச் படி அப்படின்னு தெரியுது. எக்ஸ்பென்ஸ் வந்து 6% தான் அதிகமா இருக்கு. இது வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்காங்கன்னு தெரியுது. ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமா இருக்கு, இன்வென்ட்ரி பில்டப் ஆயிருக்கு. இதனால P&L இம்பாக்ட் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் லெவரேஜ் பெனிஃபிட் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. OPM 541 BPS 30.3% அதிகமா இருக்கு. ஒரு லோ பேஸ்க்கு அப்புறமா ஹையர் ஃபைனான்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் காஸ்ட்க்கு அப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து ஸ்லிப் ஆயிருக்கு ஸ்லைட்டா 6.5 crores அண்ட் NPM வந்து 271 BPS to 13.8% கம்ப்ரஸ் ஆயிருக்கு. growth outlook பார்த்தோம்னா Kernex-ஓட ஆர்டர் புக் 2,563 crores 13.5x ஆனுவல் ரெவென்யூவா இருக்கு. growth விசிபிலிட்டி இருக்கு அடுத்த சில வருடங்களுக்கு. ஓவரால் ஆர்டர் புக் பார்த்தோம்னா இந்த கவாச் V4ஓட ஆர்டர் 1,730 crores. இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பேஸ்ட் ஆர்டரா இருக்கும், 389 crores. இது வந்து 2 ஸ்கேல்லே எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் அட்ரஸபிள் மார்க்கெட்க்கு. கம்பெனி ரீசெண்டா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது கூட சேர்ந்து CFO பை நெட் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவா இருக்கு, 0.3x. FY25ல ப்ராஜெக்ட் கிராஜுவலா எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ் போயிருக்கு. இன்வென்ட்ரி ஃபைனலா ரெவென்யூவா கன்வெர்ட் ஆயிருக்கு அண்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதனோட இம்பாக்ட் நம்ம ரேஷியோஸ்ல பார்க்கலாம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் வந்து 0.xல 2.34x ஆயிருக்கு, ஒரு ஷார்ப் சேல்ஸ் ரேம்ப்னால. ரிசீவபிள்ஸ் 2.66ல இருந்து 15.66 அதிகமா இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்தியன் ரயில்வேஸோட கலெக்ஷன்ஸ் அண்ட் பெட்டர் கேஷ் இன்ஃப்ளோ இருக்குங்கிறது காட்டுது. ரிஸ்க்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Kernex-ஓட பிசினஸ் ஆல்மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு இந்தியன் ரயில்வேஸ் இல்ல கவாச்ல. 67% ஆர்டர் புக் வந்து இந்த இடத்துல இருந்தா வருது, ஒரு சிங்கிள் லார்ஜ் ஆர்டர்ல. ஸோ growth, கேஷ் ஃப்ளோ, மார்ஜின்ஸ் எல்லாமே ஒரே கஸ்டமர் கிட்ட இருந்தா வரும் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் கிட்ட இருந்தா வரும். எக்ஸிகியூஷன் ஸ்கேல் அப்பும் அண்டர் வேல இருக்கு, பட் கேஷ் கன்வர்ஷன் வாலடைலா இருந்திருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நம்ம பார்த்தோம்னா ஹெவிலி இது வந்து இன்வென்ட்ரி டேஸ் டிபெண்டா இருக்கு. நம்ம பட்டியல்ல இன்னைக்கு மூன்றாவது பார்க்க போற நிறுவனம் வந்து RailTel Corporation of India. RailTel வந்து ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கூட சேர்ந்து கவாச் எக்ஸிஸ்டிங் ரயில்வே கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணோன்ட்டு. FY25ல இருந்து RailTel ஆக்டிவா பிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கவாச் டெண்டர்ஸ்க்கு. சோஃபா 2 மேஜர் ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல 552 crores கம்பைண்டா, 500 to 600 kilometer combined. Completion timeline FY27. Context படி பார்த்தோம்னா கவாச் ஆர்டர்ஸ் வந்து 6 to 7% ஆஃப் RailTel-ஓட டோட்டல் ஆர்டர் புக்ல இருக்கு. மீனிங் எக்ஸ்போஷர் இருக்கு, பட் இன்சஃபிஷியன்ட் வால்யூம்னால அவங்க இன்னும் கோர் growth டிரைவர் ஆகல. வேல்யூஷன் சைட்ல ஸ்டாக் வந்து 37x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஸ்லைட்லி அபோவ் த 5-year median ஆஃப் 30x சொல்லலாம். RailTel ஒரு நவரத்னா PSU மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வருது அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நியூட்ரல் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரா இருக்காங்க. கோர் மாடல் வந்து ICT சேவைகள், ஹை சர்வீஸ் பேண்ட்வித் லீசிங் கொடுக்குறாங்க, VPN அண்ட் ப்ராட்பேண்ட் ரயில் வயர் மூலமாகவும் அண்ட் லார்ஜ் சிஸ்டம் இன்டிகிரேஷன் ப்ராஜெக்ட்ஸும் பண்றாங்க. பிசினஸ் ப்ராடா 2 செக்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். முதல் செக்மெண்ட் டெலிகாம் சேவைகள், இதுல NLD, பேண்ட்வித், ரயில் வயர், ப்ராட்பேண்ட்,
டவர் கோலொகேஷன் அண்ட் சேவைகள். இந்த செக்மெண்ட்ல ரெவென்யூ வந்து கம்ப்ரைஸ் ஆயிருக்கு 47 to 41% H1 FY26ல. அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ராஜெக்ட் பிசினஸ். இதுல வந்து சிஸ்டம் இன்டெகிரேஷன், கவாச், எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங், ஐசிடி ப்ராஜெக்ட்ஸ் ஆஃபீஸ்ல பண்றாங்க. இங்க ரெவென்யூ வந்து அதிகமாயிருக்கு 58% H1 FY26ல ஒரு வருஷத்துல. ரெண்டு செக்மெண்ட்லயுமே பிபிடி வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி மிக்ஸ் பார்த்தோம். செப்டம்பர் 2025ல PNL வந்து மாடரேட் டாப் லைன் growth காட்டியிருக்கு. லிமிடெட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு மார்ஜின்ல. சேல்ஸ் 13% வளர்ந்திருக்கு அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆல்மோஸ்ட் 11.6% வளர்ந்திருக்கு. மெயின் டிரைவர் ஆஃப் growth வந்து ப்ராஜெக்ட் பிசினஸோடது. ரெவென்யூ வந்து 15.5% அதிகமாயிருக்கு 580 crores. காஸ்ட் சைட்ல பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி விசிபிளா இருந்திருக்கு. ஆக்சஸ் சார்ஜஸ் வந்து லார்ஜா ஃபிளாட் அண்ட் லைசன்ஸ் ஃபீஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ஜின் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபரெண்டா இருக்கும் ரெண்டு செக்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. டெலிகாம் எபிட் மார்ஜின்ஸ் 21 to 22%, ப்ராஜெக்ட் பேஸ் மார்ஜின்ஸ் 4 to 5% சொல்லியிருக்காங்க. அதனால ப்ராஜெக்ட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, growth வந்து சப்போர்ட் ஆகுது. பிளெண்டட் மார்ஜின்ஸ்னால கொஞ்சம் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸிகியூஷன் மிக்ஸ் வந்து மோர் எஃபிஷியன்ட்டா இல்லைனா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 19% அதிகமாயிருக்கு. ஓபிஎம் 89 பிபிஎஸ் 16.2% அதிகமாயிருக்கு. நான் ஆபரேஷன் சைட்ல எக்ஸப்ஷனல் லாசஸ்னால அதர் இன்கம் நெகட்டிவா இருந்திருக்கு அண்ட் டிப்ரிசியேஷன் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 18%. பாட்டம் லைன்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்திருக்கு. நெட் இம்பாக்ட் என்னன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 4% வளர்ந்திருக்கு 76 crores அண்ட் என்பிஎம் 67 பிபிஎஸ் 8.0% டிக்ளைன் ஆயிருக்கு. growth அவுட்லுக் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் 25% ரெவென்யூ growth சொல்லியிருக்காங்க. டார்கெட் 20 to 25% FY27 வரைக்கும். ப்ராஜெக்ட் மார்ஜின்ஸ் லோவர் தான், பட் வால்யூம் அதிகமா இருக்கனால அப்சல்யூட் ப்ராஃபிட் growth கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. மார்ஜின்ஸ் வந்து 11 to 12% ஸ்டெபிலைஸ் ஆயிரும். Q2 FY26 படி ஆர்டர் புக் 8,250 to 8,300 crores. FY25 ரெவென்யூ கம்பேர் பண்ணோம்னா இது 2.4x இருக்கு. H1 FY26ல மட்டுமே ஃப்ரெஷ் ஆர்டர் இன்ஃப்ளோ 3,317 crores வந்து உள்ள வந்திருக்கு. இந்தியன் ரயில்வேஸ் வந்து இதை ரோல் அவுட் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த கவாச் 44,000 kilometers ஆஃப் ட்ராக் அடுத்த 5 வருடத்துல. கவாச் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 30,000 crores இருக்கும். இந்த டோட்டல் ஆப்பர்ச்சுனிட்டியில ரெயில்டெல் வந்து 4,000 to 5,000 crores வந்து அட்ரஸபிள் பையா பார்த்துட்டு இருக்காங்க. ரெயில்டெலோட கேஷ் ஃப்ளோ, கஸ்டமர் அட்வான்சஸ் ரொம்பவே முக்கியம். லார்ஜ் ப்ராடக்ட்ல கம்பெனி வந்து சைசபிள் அட்வான்சஸ் அப்ஃப்ரண்டா எடுக்கிறாங்க. இது கேஷ் ஃப்ளோ ஹெல்ப் பண்ணுது. அதே விஷயம் தான் நடந்திருக்கு FY24ல. ஒர்க்கிங் கேபிட்டல்ஸ் பாசிட்டிவ் ஸ்விங் பார்த்திருக்கு 192 crores. ஸோ CFO 556 crores ஆயிருக்கு. 2.2x பிளஸ் நெட் ரெவென்யூ. ஸோ ப்ராஃபிட் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதனால பேஸ் எஃபெக்ட்னால CFO பை பேட் ரேஷியோ கிராஜுவலா நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல நம்ம பார்க்கலாம். பிளஸ் கம்பெனியோட டெட்டர் டேஸோ கம்மியாயிட்டே இருக்கு. நிறுவனத்தோட ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா growth லார்ஜா ப்ராஜெக்ட் பிசினஸ்ல இருந்து வருது. இன்ஹெரன்ட்லி லோ மார்ஜின் அண்ட் ஹைலி காம்படிட்டிவா இருக்கு. டெலிகாம் சர்வீசஸ் சைட்ல growth வந்து வீக்காவே இருந்திருக்கு. மெயினா இன்டென்ஸ் காம்படிஷன் ஜியோ அண்ட் ஏர்டெல் கொடுக்கறதுனால. இந்த மிக்ஸ் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது அப்படின்னா ரெவென்யூ growth இருந்தாலும் பிளெண்டட் மார்ஜின்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். இந்த காணொலியில இந்த 3 பங்குகள் பார்த்திருக்கோம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களுடைய நண்பர்கள் கிட்ட நீங்க இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க. இந்த காணொலியில பார்த்திருக்க எல்லா விஷயமுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.